அதான் என்னோட செகண்ட் டைம் பிஎஸ் ரிவ்யூ வீடியோ நினைக்கிறேன். எஸ், செகண்ட் டைம் பிஎஸ் ரிவ்யூ உலக ஆரம்பிச்சிட்டேன்னா வெல்கம் பேக் டு த வீடியோ டியர் சிஸ்டர்ஸ். வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் சகோதரிகளுக்கு வணக்கம். ஓகே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும். சிலர் அந்த ட்ரீமை சக்ஸஸ் பண்ணுறாங்க, சிலர் அந்த ட்ரீமை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. பட் நான் என்னோட ட்ரீமை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது இல்லை. என்னோட ட்ரீமுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே ட்ராவலிங் பண்ணுறது. முடிஞ்ச அளவு நிறைய பிளேஸ் வாடுறது ஒரு லைஃப்பில். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு நிறைய பிளேஸஸ்க்கு போகணும், அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். என்னோட மெமரிஸ்க்காக அந்த வீடியோவை எடுக்கணும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, ஸோ எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ அந்த வீடியோவை எடுத்து அப்படி யூடியூப்பில் போடலாம்னு நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அப்போ இது வரைக்கும் என்னடா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா சேனல் நேமே ஜாலியாக விட்டுருக்கு. இது வரைக்கும் நான் வந்து கிடைச்ச வீக்கரில் ஸோ ஜாலியாக ஊரை சுற்றிட்டு அங்கே இருக்க அப்படியே அந்த ஊரை சுற்றிட்டு அங்கே நாங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ட்டு எடுத்து வீடியோ போட்டுட்டு இருந்தேன். பட் இனிமேல் அப்படி கிடையாது. ஸோ அதையே கொஞ்சம் பெருசாக பண்ணலாம் அப்படின்னு தான் ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு ரைடு. ஸோ சும்மா கிடையாது, தமிழ்நாடு இருக்க 38 டிஸ்ட்ரிக்ஸ் அது எல்லாமே சுற்றி பார்த்து அங்கே என்னென்னலாம் இருக்குது, அங்கே என்னென்ன ஃபேமஸ், என்னென்ன ஃபுட்டு ஃபேமஸ், அங்கே இருக்கிற டெம்பிள்ஸு, ஆர்கிடெக்சர்ஸு, ஓல்டு செஞ்சுரிஸ், பில்டிங்ஸு, ஸோ கோவில்கள் இதெல்லாம் இருக்கும்ல அது, அப்புறம் அமானுஷ விஷயங்கள், ஹிடன் பிளேசஸ், நேச்சுரல் பிளேசஸ், இந்த மாதிரி ஒன்று விடாமல் லொட்டு லுஸ்க்கு A to Z எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை எப்படி பண்ண போகிறாங்க தான் பெரிய விஷயம். ஏன்னா வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ஃபேமிலி, கெரியர், கமிட்மெண்ட்ஸ் இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு வாழ்க்கையில் பிடிச்ச விஷயத்த பண்ணுறது சேலஞ்சிங்கான விஷயம். அந்த சேலஞ்சிங்கை பண்ணலாமா? ஸோ அதுக்கு நான் பண்ண விஷயம் பிளான் பண்ணது. ஸோ அதுக்கு நான் பெரிய மாஸ்டர் பிளானே பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்ணணும். இந்த மீசியம் ஒரு படத்தை சொல்லுவாங்க, வாழ்க்கையில் உனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணலாம்னு நினச்சி லைஃப்பை தொலைச்சிடாத அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் அந்த வீடியோ பார்க்குறவங்களும் நான் சொல்லிக்கிற விஷயம், என்ன பார்த்து ஸோ பிளாகிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ட்ராவல் பண்ணி நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்லிக்கிற விஷயம், வாழ்க்கையில் ட்ராவலிங் பண்ணணும், பிடிச்ச விஷயத்தை பண்ணணும்னு நினச்சிட்டு லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணிடாதீங்க. அப்போ நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன், பட் நான் என்னோட லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணலை. ஸோ நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்காக நான் லைஃபையும் வேஸ்ட் பண்ணல. இன்ஜினியரிங் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பட் படித்த ஸ்கோர்ஸ் பட் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. நான் ட்ராவலிங்கு எனக்கு பிடிச்ச விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். சப்போஸ் இப்போ நான் ட்ராவலிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸோ ஒரு 1 இயர் கூட ட்ராவலிங் வந்து இன்னொரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டா அங்கே எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்டிங்கே 30K 40K ஸ்டார்டிங் கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ட்ராவலிங் பண்ணுறது ஈஸியான விஷயம் கிடையாது, கஷ்டமான விஷயம். அதோட கஷ்டமான விஷயம் அந்த ட்ராவலிங்கை பிளாகிங்காக எடுக்கிறது. ஸோ அது ஈஸியான விஷயம் கிடையாது. அதுக்கு நிறைய கேஜெட்ஸ் வாங்க வேண்டியதாக இருக்கும், எக்யூப்மெண்ட்ஸ் ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி நான் அந்த தமிழ்நாடு ரைடுக்கு என்னென்னலாம் கேஜெட்ஸ் வாங்கியிருக்கேன், என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸு, ஸோ இதெல்லாம் வாங்கியிருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இப்போ இந்த தமிழ்நாடு ரைடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்னென்ன கேஜெட்ஸ் எல்லாம் நான் வாங்கியிருக்கேன், இதோட ப்ரைஸஸ்லாம் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். நான் ஸோ 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல் விஷயமே சேஃப்டி பர்பஸ். சேஃப்டி பர்பஸ்க்காக நான் வாங்கியிருக்க ஹெல்மெட் வந்து ஆக்ஸரோ பிராண்டடு. பார்த்தாலே இந்த எக்ஸ்ட்ரா பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஹெல்மெட் வந்து இந்த இருக்கான் பாருங்கள், இவன் தான். ஸோ நல்ல ஹெல்மெட் தான், குவாலிட்டியாக தான் இருக்கான். பட் லாஸ்ட் டைம் நடந்த ஆக்சிடெண்ட்டில் சைடில் ஸ்க்ராச்சஸ் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்ளமாக வேறு இருக்குது. அதுவும் இல்லாமல் பேடிங் லூஸ் ஆயிடுச்சு, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேட் லூஸ் ஆயிடுச்சு. அந்த ஒரு ரீசனுக்காக புது ஹெல்மெட் வாங்கியாச்சு, ஏன்னா சேஃப்டி முக்கியம். ஸோ அதனால் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா பொறுத்த வரைக்கும் நான் இது ஆல்ரெடி நான் வச்சுட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்த கேமரா தான். 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கோப்ரோ ஹீரோ 11. அதுக்கு பேட்ரி பார்த்தீங்கன்னா மொத்தம் நான் ஆல்ரெடி 4 பேட்ரி இருந்தது, பட் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஒரு பேட்ரி வாங்கியிருக்கேன். ஏன்னா ஒரு பிளேசஸ்க்கு போனோம்னா சும்மா போகக்கூடாது, சுற்றிட்டு வரக்கூடாது, அப்படியே ட்ராவல் பண்ணிருக்கேன். அங்கே என்னென்ன இருக்குது, A to Z என்னென்ன இருக்குது அப்படின்றத கவர் பண்ணி ஆகணும். ஸோ மக்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகும்ல, அதனால் எனக்கு நிறையா பேட்ரி தேவைப்படும். அதனால் 5 பேட்ரி அது எனக்கு 10 தெரியல, இன்னும் 2 நான் வாங்கலாம்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெமரி கார்ட்ஸு, இதுக்குள்ள தான் மெமரி கார்டு வச்சுருக்கேன். 500 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 512 MB உள்ளே போட்டிருக்கேன். 512 GB மெமரி கார்டு ஒன்று வாங்கியிருக்கேன், அது கோப்ரோக்குள்ளே இருக்குது. 256 GB வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குன்னு நினைக்கிறேன். 256 3 இருக்குது. 128 வந்து ஒரு 4 இருக்கும். ஸோ மொத்தமாக 2 TBக்கு சம்திங் கிட்ட வரும். அதுவே எனக்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன், பட் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மீடியா மோடு. ஆல்ரெடி இது வரைக்கும் நான் 2.5-3 வருஷம் மோட்டோ பிளாகிங் பண்ணியிருக்கேன். இந்த 3 வருஷத்தில் நான் மைக் யூஸ் பண்ணி பேசலை, பேக்ரவுண்டில் பேசிக்கிட்டு இருப்பேன், நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் இந்த டைம் அப்படி வாய்ஸ் குவாலிட்டியாக இருக்கணும், கிளாரிட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மீடியா மோடு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸும் நான் டீட்டெயில் லாஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் பர்ச்சேஸ் பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா பவர் பேங்க்ஸ். 20,000 mAh 20,000 mAh வந்து கிட்டத்தட்ட 3 வந்து 3 பவர் பேங்க் பை பண்ணியிருக்கேன். 3 எதுக்குடா 3 அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் ட்விஸ்ட்டே இருக்குது, அங்கே தான் நம்ம பிரெயினை காட்டியிருக்கோம். ஏன்னா இந்த தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே ரூம் ஸ்டே நான் பண்ண போகிறதே கிடையாது, எல்லாமே டென்ட் ஸ்டே. அந்த இருக்கான் பாருங்கள், ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். டென்ட்டு வாங்கியிருக்கேன். ஸோ டென்ட் ஸ்டே தான் பண்ண போகிறோம். டென்ட் ஸ்டே பண்ணுறப்போ பவர் சோர்ஸ் ஏதாவது வேணும்ல,
மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கும் கேமரா சார்ஜ் பண்ணுறதுக்கும் பவர் சோர்ஸ் கண்டிப்பாக வேணும். அதனால் 20,000 mAh பவர் பேங்க் வந்து 3 வாங்கியிருக்கேன். மோஸ்ட்லி ஒரு பவர் பேங்க்கு 2 நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். அப்போது 3 நாளைக்குனா 6 days என்னால் கண்டினியூஸாக ஸ்டே பண்ணி ட்ராவல் பண்ண முடியும். பட் 6 days ஒன்ஸ் நான் ஸ்டே பண்ணி ஆகணும். பவர் பேங்கை சார்ஜ் பண்ணுறக்காவது எனக்கு ரெஸ்ட்டுக்காகுது. ஓகே, அது அப்புறம் எப்படி நான் ட்ராவல் பண்ண போகிறேன்றதை அப்புறம் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ண விஷயம், இந்த ஸ்மார்ட் வாட்ச்சு, அப்புறம் மற்றதெல்லாம் நார்மல் கேஜெட்ஸ் தான். அப்புறம் ரைடிங் க்ளவுஸு, ராங்கில் ரைட் பண்ணுறப்போ R15 மஸ்ட்டு தேவைப்படுறது இந்த ரைடிங் க்ளவுஸ். ஏன்னா அந்த ரிஸ்ட்டு ஃபுல்லாக அந்த இடத்துல ரெட் ஆயிரும், பெயின் ஆயிரும். அதனால் க்ளவுஸு. அப்புறம் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், இந்த இருக்கா பாருங்க, ரைனாக்ஸ். அதாவது வாட்டர் ப்ரூஃப்காக, ரெயின் ஜாக்கெட்டுக்காக, ரெயின் டைமுக்கு அதாவது நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ ரெயின் ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். வியூவர்ஸுக்கும் சரி, வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கும் சரி, ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் சரி. முதல் விஷயமே, நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ ரெயின் பெரிய பிரச்சனையாக இருக்கும். அந்த ரெயின் டைமில் ட்ராவல் பண்ணுறப்போ ரெயினுக்காக ஒரு ஜாக்கெட் ஒன்று வாங்கியிருக்கேன். ஜாக்கெட் மாதிரி தான் இருக்கும், பட் ரெயின் கவர் மாதிரி. ரைனாக்ஸ்ன்றது உண்மையிலே நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், குவாலிட்டியாக தான் இருக்குது. பட் பேண்ட்டு ஒன்று வாங்கணும், அது இன்னும் மிஸ் பண்ணல. அப்பர் பாடியை கவர் பண்ணுறதுக்கு ஜாக்கெட் மாதிரி இருக்குது, பட்டு லோவர் பாடியை கவர் பண்ணுறதுக்கு ரெயின் ப்ரூஃப் பேண்ட் ஒன்று வாங்கணும், அது மிஸ் ஆகுது. அப்புறம் போகிறப்ப பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் பை பண்ண விஷயம் வந்து வேறு எதுவுமே இல்லை. ட்ராவல் பேக் ஒன்று வாங்கியிருக்கேன், அந்த திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு. வேறு எதுவும் பெருசாக இல்லைங்க. இந்த ஃபெவிக்விக் ஒன்று தேவைப்படும் ஒன்று வாங்கியிருக்கேன். பேனா எப்பவுமே நான் தேவைப்படும். அப்புறம் கேமரா மவுண்ட்டு, ஸ்பேனரு, சப்போஸ் ஏதாவது மெக்கானிக்கல் அக்சசரிஸ்க்காக போகிற வழியில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகலாம் பைக்கு, அதுக்காக ஸ்பேனரு, ஸ்க்ரூ ட்ரைவரு, கட்டிங் பேடு, லைட்டு வந்து தேவைப்படும். ஸோ அதுக்காக. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காரு முருகப்பெருமான். அதாவது நம்ம போகிற இடத்துல சில அமானுஷ விஷயங்கள் தேடி நான் போனாலும் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி அமானுஷ விஷயங்களை நான் தேடி போகும்போது இந்த முருகப்பெருமான் தான் எனக்கு துணையாக இருப்பார்னு நினைக்கிறேன். சும்மா நான் ட்ராவல் மட்டும் பண்ண போகிறதில்ல, நைட் டைமில் அமானுஷ விஷயங்களையும் தேட போகிறேன். அது நான் விளாகில் நீங்கள் பாருங்கள். அப்போது வந்து முருகப்பெருமான் கூட இருக்கணும். அதுக்காக. ரெண்டாவது விஷயம் வந்து டேட்டா கேபிள். அந்த டேட்டா கேபிள், அப்புறம் இதுக்குள்ளேயும் டேட்டா கேபிள் தான் இருக்குது. ஹெட்ஃபோன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் நைஃப் எதுக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக. நான் பெரிய அசாசின்லாம் கிடையாது, பட் இருந்தாலும் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக எதுக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல, ஸோ அதுக்காக நைஃப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை. ட்ரெஸ்ஸு வந்து நான் 3 டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸாக பிரிச்சிருக்கேன். உங்களுக்கு பார்த்தப்பே தெரிஞ்சுன்னு ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் 3 டைப்பாக பிடிச்சிருக்கேன். முதல் வந்து நான் நார்மலாக ரைடிங் பண்ணுறதுக்கு, அது வந்து ரெயினுக்காக. அது இங்கே இருக்குது ரெயின். பட் இந்த ரெண்டும் பார்த்தீங்களா, இங்கே வந்து ரெண்டு செட் இருக்குது. இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. இது வந்து நான் நார்மலாக ரைட் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நைட் டைமில் குளிருக்கு ரைட் பண்ணுறதுக்கு. அது வந்து சம்மருக்கு, இது குளிருக்கு. ரொம்ப குளிர்ச்சுன்னா குட்டி இருக்குது, 2 குட்டி இருக்குது. அது வந்து நார்மல் டைமில். பட் இது வந்து நைட் டைம் ட்ரெஸ்ஸு, லுங்கி. அது நைட் டைம் ட்ரெஸ்ஸு கரெக்டாக இருக்கும். ஸோ ட்ரெஸ்ஸஸை 3 வகையாக பிரித்து வச்சுருக்கேன். மற்றபடி ஷூஸ் வந்து நார்மல் ஷூஸ் தான். அப்புறம் வாட்டர் பாட்டில் இன்னொன்று வாங்க நினைக்கிறேன். வாட்டர் பாட்டில் மஸ்ட்டு தேவைப்படும். அவ்வளோதான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி எதுவும் தேவைப்படாது. ஸோ இந்த ரைடை நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதாவது கண்டினியூஸாக நான் ட்ராவல் பண்ண போகிறதில்ல. கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணணும்னு ஆசை தான். பட் அதுக்கு இன்னும் நமக்கு 1.5 year டைம் இருக்குது. அது எப்படி என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரைஸ்லாம் நான் லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி ட்ராவலிங் ரொம்ப எக்ஸ்பென்சிவானு நான் சொன்னேன்ல, அது ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி கேட்கும்போது உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு கேமராலேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா இவன் தான் பெருசு. ஸோ கேமரா வந்து கிட்டத்தட்ட நான் வாங்கும்போது 40,000, இப்போ வந்து 30,000 வந்துருச்சு. ஸோ ஆவரேஜாக கேமரா ஒரு 30 வச்சுக்கோங்க. அதுக்கு மைக்கு, ஸோ மைக் அடாப்டரா, ஸோ மீடியம் மோடு, இது ஒரு 10,000. ஸோ 30, இது ஒரு 10, 40. பேட்ரி, ஸோ இந்த 3 பேட்ரி இருந்ததுங்களே, அதில் நான் சார்ஜ் போட்டேன். அங்கே சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கான். ஸோ மொத்தம் 5 பேட்ரி. ஒரு பேட்ரி 1,500 அப்போ 5 பேட்டரிக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. 2 பேட்டரி 3000, அது ஒரு 4,000, 4,500 சம்திங். 4,000, 3,000, 6,000, 7,000. ஸோ பேட்ரி மட்டுமே 8,000 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ பேட்ரிக்கு 8,000, மொத்தம் 30, 40, அது ஒரு 8, 48ங்களா. அதுக்கப்புறம் மெமரி கார்டு, மொத்தம் 2 GB கிட்ட மெமரி கார்டு வாங்கியிருக்கேன். 512 GB மட்டும் மெமரி கார்டு ஒன்று மட்டும் 7,000. ஸோ அதுக்கப்புறம் 258 ஒரு 2 மெமரி கார்டு மட்டுமே 15,000 வந்துன்னு வச்சுக்கோங்க. ஸோ 48 ஒரு 15, 48 15 எவ்வளோ? என்னடா அது பயோமேக்ஸ் குரூப்காரனுக்கு வந்த சோதனை. ஆமாம், இதெல்லாம் 48 மெமரி கார்டு 15,000, 65,000 ஆகிப்போச்சு. 63,000 ஆகிப்போச்சு. இதுக்கு 63 ரூபா வந்துருச்சுங்களா. ஹெல்மெட் ஒரு 5,000 வச்சுங்க. 63 ஒரு 5, 68. அதுக்கப்புறம் ட்ராவல் பேங்க் ஒரு 1000, 28, 69ங்களா. அதுக்கப்புறம் பவர் பேங்க் 1000.
அது 1300 மொத்தம் 1300 1300 மொத்தமாக சேர்த்து 3000 4000 மூணுமே சேர்த்து 4000. அப்போ 69 4000 73 ரூபா ஆச்சுங்களா. 73 ரூபா. அதுக்கப்புறம் ரைடிங் க்ளவுஸ் ஒரு 1000 74. அப்புறம் டென்ட்டு கேம்ப்புன்னு அது ஒரு 1000 75. அதுக்கப்புறம் ரைட் பண்ணுறதுக்கு ரைன் ஜாக்கெட்ஸ் அது ஒரு 1000. அதுக்கு இன்னும் அது ஒரு 1000 76 வந்துருச்சுங்களா. 76. அதுக்கப்புறம் அதுக்கு இன்னும் லெதர் பெயிண்ட் வாங்கலாம். இது டாப் மட்டும்தான், பெயிண்ட் வேறு வாங்கணும். ஸோ அது ஒரு 1000 கிட்ட வரும். அப்படின்றப்போ 76 சம்திங். இது இப்போயே எனக்கு 76 ரூபா கிட்ட 76,000 கிட்ட வந்துருச்சுங்களா. ஸோ இதுக்கே எனக்கு சார்ஜிங் கேஸை விட்டேன். ஸோ இந்த சார்ஜிங் கேஸ் இது ஒரு 1000 ரூபா. 76னா அது ஒரு 1000 1500 சம்திங் வரும். 76 70,000 80,000 ரவுண்டாக வந்துடும் வச்சுக்கோங்க. பத்தாவதுக்கு செயின் பைக் மெயின்டெனன்ஸு மந்த்லி செயின்ஸ் பேக்கெட் போகும். பைக் இப்போ தான் பைக் டயர் சேஞ்ச் பண்ணேன் 4000 ரூபா ஆச்சு. ஸோ பைக் டயர் சேஞ்ச் பண்ணணும், இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றப்போ எக்கச்சக்க எக்ஸ்பென்சிவ். இப்போ புரியுதுங்களா, ட்ராவலிங் வெரி எக்ஸ்பென்சிவ். அதை விட முக்கிய விஷயம் பெர் டேக்கு உங்களுக்கு மினிமம் 1000 ரூபாவது ஆகும். பெட்ரோலுக்கு ஒரு 500னா ஸ்டே பண்ணுறதுக்கு ஃபுட்டுக்கு அப்படி இப்படின்னு சேர்த்து அதாவது பெர் டேக்கு 1500 ரூபா கிட்ட வந்துடும். ஸோ அதனால் ஸ்டே பண்ணுற காஸ்ட்டை கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் டென்ட்டு வாங்கியிருக்கேன். ஸோ என்னென்னலாம் பண்ண வேண்டியது இப்போ இருக்குது பார்த்தீங்களா. ட்ராவலிங் வந்து ஈஸி கிடையாது, வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ அதுக்காக முதல் விஷயம் படித்து நல்ல வேலைக்கு போங்க. வேலைக்கு போய் சம்பாரிச்சதுக்கப்புறம் அதுலேருந்து வர இன்கம்மை வச்சு ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வியூவர்ஸுக்கு நான் சொல்லிக்கிற அட்வைஸ் இதுதான். ஸோ ட்ராவலிங் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். இந்த வீடியோ பார்க்கணும் சரி, ட்ராவலிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சரி, நான் சொல்லிக்கிற விஷயம் ட்ராவலிங்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஷயம். அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு கடன் வாங்கி சொல்லி நான் ட்ராவலிங் பண்ண சொல்ல, நல்லா படிங்க, பிடிச்ச விஷயத்த லைஃப்பில் நல்லா படிங்க. ஸோ நாலேஜ் கெயின் பண்ணிக்கோங்க. அந்த உலகத்தில் பணம் எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கு. பட் அதை சம்பாதிக்கிறதுக்கு நாலேஜை மட்டும் நீங்கள் வளர்த்துக்கோங்க. முதல் விஷயமே நல்லா படிங்க. படிச்சுட்டு நல்ல ஒரு ஜாபுக்கு போங்க. அந்த ஜாப்ல இருந்து இன்கம் பண்ணுவீங்களா, அந்த இன்கம்மை ட்ராவலிங்க்கு பண்ணுங்க. ஸோ கொஞ்சம் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு 30-50% நீங்கள் ட்ராவலிங் கொடுத்துட்டு பேலன்ஸ் நம்ம லைஃப்க்காக நீங்கள் வச்சுக்கலாம். ட்ராவலிங் பண்ணுன்னு சொல்லிட்டு லைஃப்பை ஸ்பைல் பண்ணிக்கூடாது. அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த ட்ராவலிங் எப்படி பண்ண போகிறேன், அதான் முக்கிய விஷயமே. தமிழ்நாடு எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா, ஏன்னா எனக்கும் ட்ரீம்ஸ் இருக்குது, கெரியர்ஸ் இருக்குது. அதோட முக்கியமான விஷயம் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அம்மா அப்பா பார்த்துக்கணும், சிஸ்டரை பார்த்துக்கணும், பிரதரை பார்த்துக்கணும். அப்படின்றப்போ இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அப்படின்றப்போ அதெல்லாம் தாண்டி நீங்கள் பிடிச்ச விஷயத்தை பண்ணுறது சேலஞ்சிங்கான விஷயம் தான். ஸோ அதான் எப்படி பண்ண போகிறேன்னா, நான் இப்போ ஆல்ரெடி இப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மாதத்துக்கு நல்ல கம்பெனி. ஸோ என் கம்பெனி பொறுத்த வரைக்கும் நல்ல மனசுக்காரங்க. மாதத்தில் 3 நாள் வித் சேலரியோட லீவ் கொடுக்குறாங்க. பட் அப்படின்றப்போ ஒரு 3 நாள் மாதத்தில் லீவ் எடுத்துட்டு முடிஞ்சளவு ஒரு டிஸ்ட்ரிக்டாக சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ 3 நாள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டம்தான். ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லா விஷயங்களையும் முடிஞ்சளவு ஹிட்டர் பிளேசஸ்ஸு, அங்கே இருக்க என்னென்ன ஃபேமஸ்ன்னு பார்த்துட்டு, அவங்க இருக்க டெம்பிள்ஸு, அங்கே இருக்க பீப்புள்ஸ் கூட வந்து பழகிட்டு, அப்புறம் அங்கே இருக்க அமானுஷ்ய விஷயங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு 3 நாள் கம்மி தான். பட் பார்த்து பண்ணிக்கலாம். 3 நாள் ஒரு டிஸ்ட்ரிக்டும், ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் அதை 3 நாள் கவர் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸ்லாம் பெருசு, அதை கவர் பண்ண டைம் எடுக்கும். அப்படின்றப்போ நான் பிளான் பண்ணி ஷெடியூலில் போட்டேன். ஸோ அந்த ஷெடியூலில் உங்களுக்கு சைடில் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த ஷெடியூல்ஸ் தான் நான் மோஸ்ட்லி ட்ராவல் பண்ணாலும் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பட் அக்யூரேட்டாக இந்த ஷெடியூல்ஸ் தான் பிளான் பண்ணுவோம் அப்படின்னு கிடையாது. ஸோ இதில் சில சேஞ்சஸ் இருக்கலாம். முதல்ல அந்த பயணத்தை நான் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக பொங்கல் அன்னைக்கு தான் ஆரம்பிக்கலாம். பொங்கல் 15, பொங்கல் 14 இல்லை 15 தெரியல, இந்த 2 டேட்டா கன்ஃபியூஷன். 15 பொங்கல்லேருந்து ஆரம்பிக்கலாம் முடிவு பண்ணியிருக்கேன். 15, 16, 17 இந்த 3 நாள். ஸோ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை கவர் பண்ணி முடிச்சிடலாம். அது முடிச்சதுக்கப்புறம் 30 ஜனவரி 30, அப்புறம் பிப்ரவரி 1, பிப்ரவரி 2 இந்த 3 நாள் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். இந்த 2 டிஸ்ட்ரிக்ட் இப்போ கன்ஃபார்ம். அடுத்து என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ண, என்னென்ன பெர் மந்த்துக்கு 2 டிஸ்ட்ரிக்டாவது கவர் பண்ணலாம்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். ஸோ 2026, ஸோ 25ல் நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. பட் 2026 ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ரைடை கம்ப்ளீட் பண்ணிடலாம் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு ரெகுலராக ரைட் பண்ணணும் தான் ஆசை. ஸோ கண்டினியூஸாக ரைட் பண்ணணும் அப்படின்றப்போ கஷ்டம் தான். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் கஷ்டம் தான். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒர்க் இருக்குல்ல, ஃபேமிலி இருக்குல்ல, அதை பார்க்கணும்ல. ஸோ அதனால் சப்போஸ் இந்த ட்ராவலிங்கில் என் கூட நீங்களும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ரைடிங்காக தனியாக வாட்ஸ்அப் குரூப்பு. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நான் எங்கே எப்போ போனாலும் சரி 10 நாளைக்கு முன்னாடியே நான் அப்டேட் பண்ணிடுவேன், இங்கே தான் போக போகிறேன் அப்படின்றத. ஸோ என்னை மீட் பண்ணாலும் சரி, நீங்கள் என் கூட ஜாயினிங் பண்ணாலும் சரி, அந்த குரூப்பில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் பார்த்துங்க, என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள்.
இது வந்து தமிழ்நாடு ரைடு தான். 2026 நம்ம பாதி தமிழ்நாடு ரைட்டை முடிச்சிடணும். 2027 ஆல் ஓவர் தமிழ்நாடு ரைட் கம்ப்ளீட் பண்ணிடலாம். பட் 2028 ஆல் ஓவர் இந்தியா ரைடையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதைத்தான் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து இந்த பிளானிங் எல்லாம் என்னோட ட்ரீமுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்போ உங்க ட்ரீம் என்னன்னு கேட்குறீங்களா? அது வந்து பெருசு. அதை இன்னொரு வீடியோல சொல்றேன். ஸோ கடை சி யூ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பாட்டில் பார்த்துக்கலாம். அவர் இன்னொரு விஷயம், எங்கே போனாலும் சரி, வெளியே ட்ராவல் பண்ணும்போது சரி, சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்க, ட்ராவல் பண்ணுங்க. அப்புறம் அதோட இன்னொரு விஷயம், வாழ்க்கையில் என்ன வேணா பண்ணுங்க, பட் முதல் விஷயம் ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, எதுவும் எவ்வளோ தலைப்போகிற விஷயமா தான் சரி, டைமுக்கு சாப்பிடுங்க, டைமுக்கு தூங்குங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஸோ ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சா சரி, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா சரி, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் பண்ணணும்னு நினைச்சா சரி, அதுக்கு மஸ்ட் விஷயமே ஹெல்த் தான். ஸோ அதுக்காக நான் ஜிம்முக்கு போகலாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஜிம்முக்கு போகிறது மந்த்லி அமௌண்ட் கொடுத்து கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஆகுது, பைக் ஆக்சிடென்ட் ஆனால. ஸோ அதனால் ஒர்க் அவுட் பண்ணலாம்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச கூடிய சீக்கிரம் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ பார்ப்பேன். 2027 முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஹெல்த்தியாக, இப்போ கொஞ்சம் ஒல்லியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவு கொஞ்சம் வெயிட் போடணும். ஏன்னா ட்ராவலிங் பண்ணுறப்போ நிறைய ட்ரக்கிங் நான் பண்ண வேண்டியதாக இருக்கும், ட்ராவலிங் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படின்றப்போ கொஞ்சம் ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருந்தால் தான் முடியும். அதுக்காக ஸோ முடிஞ்சளவு ஹெல்த்தை பார்த்துக்குவேன். டாடா பை சி யூ நெக்ஸ்ட் ஒரு பாட்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் ரிப்ளை உடனே வர்றது கஷ்டம் தான். ஏன்னா ஏதாவது ஒர்க்கில் இருப்பேன், வேலை பார்த்துட்டு இருப்பேன். பட் ரிப்ளை கண்டிப்பாக வரும், ரிப்ளை வராமல் இருக்காது. ஸோ அதனால் நம்பி எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். சரி, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். டாடா பை சி யூ.